ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 ஆன த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்ளியும் வந்திருக்கோம். அண்ட் அதில் சில பெஸ்ட்டான மூவிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணுமோ அதை தான் என்கிட்ட ஒரு லிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன மூவிஸ் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். 10th இடத்துல இருக்க நம்ம ஹவுஸ் ஆஃப் த டைனமைட்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த படம் ஆக்சுவலி ரீசெண்டாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 6.4 அண்ட் நல்ல விஷயம்னா தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா கான்செப்டான ஒரு மூவி தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமலே போகிறான். ஏன்னா எண்டிங் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும் சொன்னால், பட் ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி இருக்கும். அது நம்மளாக தான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துட்டு ப்ரோ நல்லவே இல்லை ப்ரோலாம் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா படம் ஃபுல்லாகவே இன்ஃபர்மேட்டிவ் வைஸில் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் அட்டாக் அமெரிக்காவில் நடந்தால் அமெரிக்கன் கவர்மெண்ட் அது எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாங்க, அது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி வைஸில் வந்து படத்தை செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் வந்து படத்தை வந்து சாப்டர் வைஸாக காமிச்சிருப்பாங்க. ஒரே ஈவெண்ட் தான், அந்த ராக்கெட் லைக் நியூக்ளியர் மிசைல் வந்து வந்துட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட. அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது. இதை வந்து இந்த ஹவர்ஸில் அவங்க எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறாங்க, கடைசியில் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓப்பன் எண்டிங்கோட வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. அண்ட் இப்போதைக்கு கரண்டான சுச்சுவேஷனில் இந்த படம் செம்மையாக லிங்க்கும் ஆகுது. நெக்ஸ்ட் 9th இடத்துல இருக்க நம்ம எலிவேஷன் சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன படம். பட் இது கூட ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்ன ப்ரோ 5.6 தான் சொல்கிறப்ப ஏன் இந்த லிஸ்ட்டில் எடுத்துருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி படத்தோட இனிஷியல் கான்செப்டே பயங்கரமாக இருந்தது. ஒரு வினோதமான ஒரு கிரியேச்சரு என்டையர் எர்த்தை ஃபுல்லாக சுற்றி இருக்கு அண்ட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு ஹியூமன்ஸை. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறமா அதால் வர முடியல. ஸோ அதனால தான் வந்து இந்த டைட்டில் எலிவேஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஹியூமன்ஸும் வந்து அந்த ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல போய் தான் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயாச்சும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா, அப்போ அந்த மவுண்டெயின்லேருந்து இறங்கி கீழே வந்தால் இந்த மாதிரி கிரியேச்சர் அவங்கள அட்டாக்கவும் பண்ணிடுது. ஸோ என்ன கிரியேச்சர், என்ன கான்செப்ட்டு அண்ட் இதை எப்படி வந்து அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க, அந்த பேசிஸில் தான் படத்தை செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணனா மிச்சம் இது வைஸ் மூவி செம்ம த்ரில்லிங்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க 40 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். இதுக்கு ஒரு ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதில் வந்து அங்கே நம்ம ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக்கான உலகத்தை காமிச்சிருக்காங்க. லைக் கவர்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா ஹியூமன்ஸ் சர்வைவ் பண்ணோன்னா உங்கள் மேலே தான்யா, நீங்களாக ஏதோ பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு 40 ஏக்கர்ஸான ஏரியாவில் அவங்களோட வீடை வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கன்ஸு வெப்பன்ஸ் எல்லாமே தான். பட் வெளியேருந்து சில பேர் இதெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அவங்களும் வந்து அந்த ஏரியாவை ரூல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை சும்மாவே மற்றவங்கள வந்து அட்டாக் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு சைக்கோ மென்டாலிட்டியான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி குரூப் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க அதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையா, அதை செம்ம ஒரு எங்கேஜிங் அண்ட் த்ரில்லிங்கான ஒரு கான்செப்டில் காமிச்சிருக்காங்க. எனக்கு படத்தில் சில கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்ஷன் மூவி தான். பட் அந்த த்ரில்லிங்கான கான்செப்ட் அந்த டார்க் டோனில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க தி லாங் வாக் மூவி 2025 தான் ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.7 அண்ட் இது கூட பிரைம் வீடியோ தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக வாக் பண்ணணும், இதுதான் படத்தோட கான்செப்டே. யார் கடைசியில் லைக் ஏன் ப்ரோ என்னால் வாக் பண்ண முடியல அப்படின்னு நான் நின்ட்டேன்னா என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். பின்னாடியே மிலிட்ரி வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்லோ டவுனாக நின்றுட்டிங்கன்னா உங்களை அங்கே லைக் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ஃபைனலி யார் ப்ரோ வின் ஆகும்னா கடைசி வரையும் யார் வாக் பண்ணுறாலோ அந்த ஒருத்தனால் மட்டும்தான் இந்த ஒரு காம்படிஷன் மாதிரி இதில் வின் பண்ண முடியும். ஸோ அதில் ஏன் இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அண்டு இன்கேஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாக் பண்ணால் உங்கள் பாடிக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஸ்டோரியோடு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ சில விஷயங்கள்லாம் கடைசியில் போய் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படம் சூப்பராக இருந்திருக்கு. பட் அந்த த்ரில்லிங்கான செக்மெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக இந்த மூவியும் ஹைலி ரெக்கமெண்டட்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க மர்சி மூவி. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. IMDb 6.2 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்டே லைக் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இப்போ நடக்க தான் போகுது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டான நீங்கள் சில டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெண்டிங்கான கேசஸ்லாம் இருக்குது கோர்ட்டில். ஸோ அதனால இப்போ ஜட்ஜஸ் இல்லை அவ்வளோவா எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்காக. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் என்ன யோசிச்சு வச்சுருக்காங்கன்னா ஒரு ஏஐ சிஸ்டமை கொண்டு வந்துட்டாங்க. அது பேர் தான் மர்சி. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இன்னோசென்ட்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைமும் தருவாங்க. பட் ரொம்ப லிமிட்டடான டைம் தான் 1 hour. ஸோ இது உள்ளே நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் இன்னோசென்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். நம்ம ஹீரோ அவர் ஒய்ஃபை சாவஸ்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் இந்த ஏஐ கிட்ட அவர் எப்படியாச்சும் அவர் இன்னோசென்ட்னு சொல்லிட்டு எப்படிலாம் ப்ரூவ் பண்ணுறாரு. அதை படத்தை பயங்கரம் காமிச்சிடுறாங்க. விஷுவலி நல்லா இருந்தது. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ஆட்டம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். லைக் இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. பட் அந்த என்கேஜிங் அண்ட் த்ரில்லிங்கான மூமெண்ட் வைஸில் ஸ்டோரி வைஸ் நல்லபடியாகவே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க தி ரிப் மூவியே தான் 2026 ரிலீஸ் ஆயிருந்தது. IMDb 6.8 அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் வைஸ்லேயும் சரி அண்ட் நிறைய இடத்துல வந்து நீங்கள் டாப் மோஸ்டான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் உள்ளே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம நல்ல ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. பட் படத்தோட கோர் கான்செப்ட் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய காசு இருக்குதுன்னு தெரிய வருது. இங்கே டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இல்லீகலான மணி ட்ரக் மணி எல்லாம் இருக்கும் அதை போய் அவங்க ரிட்ரீவ் பண்ணுறது தான். ஸோ இவங்க அவங்க டீமோட அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. பட் அது ஒரு ட்ராப்பு. அங்கே வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வராங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி அங்கேருந்து தப்பிக்க போகிறாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க போனது அங்கே யாரா வெளியே சொன்னது? ஸோ இந்த மாதிரி சில நிறைய கொஷின் மார்க்ஸோடு இருக்கும். அதை தான் நீங்கள் என்டையர் படத்தில் பார்ப்பீங்க. ப்ரில்லியண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அண்ட் அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் நிறைய இடத்துல வரும். ஆல்மோஸ்ட் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஹாரர் செக்மெண்ட் வரைக்கும் அவங்க டச் பண்ணிட்டாங்க. பட் வொர்த் வாட்ச் ஆன ஒரு மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம வார் மிஷின் மூவியை தான். இது கூட நம்ம 2026 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தும் IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ ப்ரோ ஏன் ப்ரோ இந்த படத்தை போய் அவ்வளோ ஹையில் வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. புரியுது நம்ம ப்ரிடேட்டர் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன ஆலன் ரிச்சன் இன் ஆக்ஷன் செக்மெண்ட்டு அதுவும் வித்தவுட் கன் அதுதாங்க ஹைலைட்டு. ஏன்னா இப்போ அவங்க ஒரு ட்ரைனிங் செக்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்கான செக்மெண்ட்டில் சடனாக ஒரு ஏலியன் வார்ஷிப் வந்து அவங்க முன்னாடி வந்துடுது. அதுவும் நான் ஸ்டாப்பாக இவங்களை எல்லாரையும் ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ப்ரூட்டலான ஆக்ஷன் செக்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் இவங்ககிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை. ஆனால் மிலிட்ரி தான் இவங்க எல்லாருமே. பட் ட்ரைனிங்காக எந்த ஒரு வெப்பன் கொண்டு போயிருக்க மாட்டாங்களா? ஸோ இங்கே எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த வார் மிஷினோட சண்டை போடுறாங்க. அது அப்படியே ஃபைனல் வந்து பயங்கரமான ஒரு ஷோ டவுனோட முடிப்பாங்க. நல்லபடியாக இருந்தது. ப்ளஸ் ஒரு ஓப்பன் எண்டிங்னா நெக்ஸ்ட் இது சீக்வன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட வச்சிட்டாங்களா. அதனால ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹைப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலான்னா ஆக்ஷன் செக்மெண்ட் வைஸில் டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் அந்த வார் மிஷின் எப்பப்போலாம் வருதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு த்ரில் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க தி ஹவுஸ் மேட் மூவி. இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆனது. IMDb 6.8 அண்ட் அகைன் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தை ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், தனியாகவே பாருங்கள், ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. ஏன்னா உள்ள கொஞ்சம் தான் ஆமாம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதுக்காகவே தான். பை த வே கோர் கான்செப்ட் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஒரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்காக போகிறாங்க. அந்த வேலைலாம் ரொம்பலாம் இல்லை, சும்மா வீட்டை நல்லபடியாக பண்ணுவோம். ஹவுஸ்மேட் என்னென்ன வேலை பண்ணுறாங்களோ அதை தான் இவங்க செய்யணும்னு. பட் அங்கே சடனான ஒரு ட்விஸ்ட்டு வருது. இவங்களுக்கு எப்படி அந்த ஓனரோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அந்த அட்ராக்ஷன் போய் கடைசியில் எவ்வளோ பெரிய ஆபத்தான சுச்சுவேஷனாக மாறுது. அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக அந்த படத்தை பாருங்கள். ஒரு லைக் அந்த படத்தோட அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருமா. நான் இது எதிர்பார்க்கலையேடா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 100% த்ரில்லை நீங்கள் நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம கிரைம் 101 மூவியே தான். அகைன் நம்ம 2026 தான் ரிலீஸ் ஆனது. இப்போ தான் ரீசெண்டாக ப்ரைம் வீடியோ சைடில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஸ்லோ ட்ராமா கான்செப்டான மூவி. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிதடி ஆக்ஷன் பேக் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம் அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் வந்து அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 5-6 கேரக்டர்ஸ் உள்ளே தான் என்டையர் படம் நடக்கும்.
செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. ரியலிஸ்டிக்கான விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் நம்ம அடிக்கடி நிறைய மூவிஸில் வந்து கொஞ்சம் ஓவராக நம்ம போயிடுவோம். பட் ஒரு ரியலான சினாரியோ நடந்தால் அங்கே ஒரு க்ரைம் பண்ணும்போது அந்த க்ரைம் பண்ணுறவனுக்கே திருடனுக்கே ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயத்தை வந்து ஆல்மோஸ்ட் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிட்டான். அந்த மாதிரியான பர்டிகுலர் சின்ன சின்ன இடமா தான் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ஒரு யூனிக்காகவும் தெரிஞ்சுது. அண்ட் அட் த சேம் டைம் கடைசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொண்டு போய் முடித்தாங்க. அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் ஆக்டர்ஸ்லாம் நல்லா பாப்புலர் ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான். பட் மூவியோட ஸ்டோரிக்காக டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம காட் ஸ்டீலிங் மூவியே தான் 2025 ரிலீஸ் ஆனது. அண்ட் ரீசெண்டாக தான் நம்ம ஓடிடி லைக் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்டோட. அண்ட் IMDbயும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் என்ன ப்ரோ அது ஹைலைட்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார். அவரை போய் சும்மா வந்து அடித்து நீ ஒரு விஷயத்தை திருடி இருக்க எங்கே இருக்காதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து நம்ம ஹீரோ நோண்டி கேட்பாங்க. இதால் நம்ம ஹீரோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அடி வாங்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அங்கே ஒரு ஃபீல் ஆகும், டேய் பாவண்டாடே அவனை போய் ஏன்டா அடிக்கிறீங்கன்னு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்டையர் அவர் வந்து க்ரைம் உலகத்தில் இருக்க மாட்டார், நல்லபடியாக இந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். பட் ஃபோர்ஸ்ஃபுல்லி அவர் எப்படி இந்த க்ரைம் உலகத்துக்கு வராரு அண்ட் இதுலேருந்து திரும்பி அவர் வெளியே வர்றதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு அதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த மூவியை பார்க்கலாம். நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் வந்து படத்தில் நடக்கும். நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ்ஸோ ஆர் சொல்ல கூட முடியாது. சடனாக டிஃப்ரெண்ட்டாக நடக்கலாம். அதெல்லாம் என்டையர் படத்தில் நல்லபடியாக இருந்தது. ஆக்ஷன் பேக் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அந்த த்ரில் மூமெண்ட்டும் நல்லபடியாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் என்னோட லைக் நான் பார்த்ததுல இப்போ கொஞ்சம் ரீசெண்டான டேஸில் எதெல்லாம் தமிழ் டப்டோட த்ரில்லிங்கான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ அதில் ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டான கேட்டகிரியாக இருக்கும். லைக் ஆக்ஷன் த்ரில்லர், சயின்ஸ் ஃபை த்ரில்லர், அட்வென்ச்சர் த்ரில்லர், ட்ராமா த்ரில்லர் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தான் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாகவே இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். பை தி வே இதில் எத்தனை மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக நிறைய பேர் ஹவுஸ் ஆஃப் த டைனமைட் பற்றியோ இல்லை நம்ம கிரைம் 101 பற்றி வந்து நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக கூட சொல்வீங்க. அது டோட்டலி உங்களோட தாட்ஸ், உங்களோட ரிவ்யூ. எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் அந்தந்த கேட்டகிரி வைஸில் அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க தான் நான் அந்த லிஸ்ட்லேயே நான் ஆடும் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஆக்ஷன் பேக்கெல்லாம் இருக்க முடியாது, சிலர்லாம் ஸ்லோ பேஸ் ட்ராமாவும் இருக்கும். ஸோ அதுக்காக பை த வே அது ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃபேவரட் லிஸ்ட்டாக தான் நான் உள்ள ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட என்ன தாட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகிரிஸ்லேருந்து நியூ தமிழ் மூவிஸ்லேருந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.